தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதிய கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிற வடிவம் 2019 இருந்து நம்மள துரத்திக்கிட்டு இருக்கு. இத பத்தி தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ச்சியாக கருத்துக்களை கூறிக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுது, இது மாணவர்களுக்கு நல்லதுதானா அப்படிங்கறத நம்ம பகுப்பாய்வு செஞ்சுக்கிட்டே தான் வரோம். இதுல ஒரு சதவிகிதம் கூட மாணவர்களுக்கு தன்னெழுச்சியாக படிக்கிற திறன் மேம்படும் அப்படின்னா கிடையாது. மாணவர்கள் அவர்கள் தமிழ் மொழியில் படித்தா, அதாவது அவர்கள் தாய்மொழியில் படித்தால் மட்டும்தான் அறிவும் திறனும் மேம்பாட்டு திறனும் கூடும் அப்படிங்கறது அறிவியல் அறிஞர்கள் கூட சொல்றாங்க. இப்ப நம்ம ஏன் எனக்கு மும்மொழி கொள்கை வேணாம், இருமொழி கொள்கை வேணாம், எனக்கு உரிமை கல்வி தான் வேணும், தாய்மொழி கல்வி தான் வேணும்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி நம்ம சொல்றதால நம்மள எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட இனவாதி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் வேணும், என் தாய்மொழி வேணும், என் தாய்மொழியில நான் படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டா அதுக்கு என் பேர் எனக்கு வைக்கிற பெயர் பாத்தீங்கன்னா இனவாதி அப்படின்னு. என்னோட உரிமையை நான் கேட்கும் போதே எனக்கு இனவாதியின் பெயர் வைக்கிறாங்க. நாங்க சொன்னாதானே அதை மறுக்கிறீங்க. இஸ்ரோவோட முன்னாள் இயக்குனர் அவர்கள் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இப்ப 23ஆம் தேதி ஊடகத்துக்கு பேட்டி அளித்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவில் உருவாகிற பொறியாளர்கள் அளவுக்கு சமமாக தமிழ்நாட்டுல பொறியாளர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. உயர்கல்வியில தமிழை வளர்க்கணும், உயர்கல்வியில தமிழ் மொழியை பயிற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதற்கட்டமா மருத்துவத்துல தமிழை கற்க கொடுங்க, கல்வியை கொடுங்க, தமிழ் கல்வியை கொடுங்க மருத்துவத்துல அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் படிப்பு திறன் கொண்ட மேன்மையான மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்காங்க. அதற்கு முதன்மை காரணம் நம்மளுடைய தாய்மொழி கல்வி அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல மார்த்தட்டி சொல்லணும் அப்படிங்கறத நாங்க இந்த இடத்துல சொல்ல வரோம். நாங்க சொன்ன இனவாதம் அதை படித்து அறிந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிற அறிவார்ந்த அறிஞர்கள் சொல்றாங்க, தாய்மொழியில கல்வி கற்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி. இந்த மும்மொழி கொள்கை தேவையற்ற ஒன்று அப்படிங்கறத எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அறிஞரும் சொல்றாரு. என்ன இந்த மும்மொழி கொள்கை, இது எங்க இருந்து வருது? புதிய கல்விக் கொள்கை 2020 சொல்றாங்க என்னன்னா, மூன்று மொழிகள் கற்க வேண்டும். 1ஆம் வகுப்புல இருந்து வர மாணவர்கள் நம்ம இருமொழி கொள்கை தான் படிச்சுட்டு இருக்கோம். தமிழ், ஆங்கிலத்தை நம்ம 1ஆம் வகுப்புல இருந்து இப்ப ஃப்ரீ கேஜி, எல்கேஜி எல்லாத்துல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஆங்கிலம்ங்கிறது அது நம்ம ஒரு அறிவா எடுத்துட்டு படிச்சோம்னா வராதுங்க. அது ஒரு அறிவா எடுத்துட்டு படிச்சா வரவே வராது. அது ஒரு அறிவு பாடமும் கிடையாது. அது நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற தொடர்பை நம்ம வெளியில போனா நமக்கான அடுத்த மொழி ஒண்ணு வேணுங்கிறதுக்காக தான் ஆங்கிலத்தை கொடுக்குறாங்க. அதையுமே மாணவர்கள் சரளமாக பேசுறாங்களா, போறாங்களா, வராங்களான்னா அது அந்த அளவுக்கு நமக்கு வராது. ஏன்னா அது நமக்கு தாய்மொழி கிடையாது. தனியாக அதை எடுத்து நம்ம பண்ணும் போது கண்டிப்பா வரும். இத கட்டாயமாக பள்ளிகள்ல திணிக்கிறாங்க. 3 மொழி அப்படிங்கிற பேர்ல மறைமுகமாக இந்திய திணிக்கிறாங்க. 3வது மொழி ஏதாவது ஒரு மொழியை நீங்க கற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுல நிறைய மொழிகள் இருக்கு. அதுல தென்னிந்திய மொழிகள் சொல்லி திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த 4 மொழிகள் அப்படிங்கிற அதையுமே நம்ம படிக்கணும்னா முடியாது நம்மளால. ஏன்னா இந்தி தெரிந்த ஆசிரியர்கள் தான் அங்க பள்ளிகள்ல திணிப்பாங்க. எங்களுக்கு மலையாளம் பேசுற ஆசிரியர்கள் கிடையாது, நடத்துற ஆசிரியர்கள் கிடையாது. ஆந்திராவுல தெலுங்கு பேசுறவங்க கிடையாது. அதாவது தெலுங்கு சொல்லி கொடுக்கும் ஆசிரியர்கள் எங்களிடம் இல்ல. எல்லாருமே கரெக்டா வச்சிருப்பாங்க. எல்லா பள்ளிக்கூடத்திலயும் இந்தி தெரிஞ்ச ஆசிரியர்களை தான் பணி நியமனம் செய்வாங்க. வேற வழியே கிடையாது. எனக்கு 3வது மொழி வேணும்னா நான் இந்தியை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அங்க கட்டாயமாக திணிக்கப்படுது. இததான் நாங்க சொல்றோம். ஒரு பள்ளிக்கூடங்கள்ல அதுவும் ஒரு தனியாக தமிழ்நாட்டுக்குன்ற இருக்கிற ஒரு அதிகாரத்துல இந்தியை மறைமுகமாக திணிப்பது, எனக்கு கட்டாயமாக திணிப்பது கூடாது அப்படிங்கறது தான் எங்களோட இந்த புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு. இது மட்டுமா அப்படின்னா 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு எல்லாத்துலயும் பொது தேர்வு. இப்படி பொது தேர்வு வைத்தா குழந்தைங்களுக்கு படிக்கிறோங்கிற எண்ணத்தை தாண்டி அது ஒரு சுமையா போயிடும். ஐயோ, இப்போ ஒரு தேர்வு இருக்கு, இது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவிகள் ஒரு சுமையாலேயே நிறைய பேர் அந்த தேர்வு முடிவுகள் வரும்போது தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே, அந்த ஒரு தற்கொலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போறாங்க. அது அது மேல இருக்கிற பயம்,
தேர்வுங்கிறது அந்த அளவுக்கு ஒரு சுமையாக போகக்கூடாது. கல்விங்கிறது ஒரு சுமையா போகக்கூடாது மாணவர்களுக்கு. அதுவும் 8ஆம் வகுப்புல உனக்கு படிக்க வரலன்னா உனக்கு ஒரு தொழில் படிப்பு கொடுக்குறோம், அங்க போயிடு அப்படின்னு. அதாவது 8ஆம் வகுப்புக்கு மேல படிப்பு வராத மாணவர்களை அவங்க குலத்தொழிலுக்கே அனுப்புற அளவுக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை நம்மளிடையே கோலுன்ற போது. இப்ப ஏன் இதை நீங்க பேசிட்டு இருக்கீங்க? என்ன காரணம்னா, யுஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு பல்கலைக்கழக மானிய குழு, அது டெல்லியில இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை 2020 ஏற்காத மாநிலங்களுக்கு கல்வி தொகை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்களுக்கு கல்வி தொகை கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்னோட உரிமைய, எனக்கான கல்வி கற்கும் உரிமைய நீ தடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு? இந்த கல்விக் கொள்கை முற்றிலுமாக தமிழ் இனத்திற்கு, தமிழ் மக்களுக்கு, மாணவர்களுக்கு எதிராக இருக்கு. அதனால எங்களால ஏற்க முடியாது அப்படிங்கறத ஆணித்தரமாக இப்போ நாங்க சொல்றோம். இருமொழி கொள்கை அப்படியே அந்த அரசியலமைப்பு சட்டம் 343க்கு கீழே என்ன சொல்றாங்கன்னா, அலுவல் மொழியாக 1950ஆம் ஆண்டு அரசமைப்பு சட்டம் கொண்டு வரப்படுது. அதுல அந்த 343 உறுப்புல இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்பட்ட காலத்துல இருந்து 15 வருடங்களுக்கு ஆங்கிலம் அலுவல் மொழியாக இருக்கும். அதற்கு மேல் 15 ஆண்டுகளுக்கு மேல் விரும்பினால், இந்திய அரசு விரும்பினால் இந்த மொழி சட்டம் இயற்றி ஆங்கிலத்தை தொடர்பு படுத்திக்கணும், தொடர்ச்சியா வச்சுக்கணும். இல்லனா இந்தி அலுவல் மொழியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இந்திய அலுவல் மொழியாக வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை 1965ல வரும்போது நம்முடைய தமிழ்நாடு மாணவர்கள், இளைஞர்கள், மக்கள் எல்லாமே ஒரு பெரும் போராட்டத்தை தொடர்ந்தாங்க. அதுதான் நம்ம மொழிப்போர்னு சொல்றோம். அப்படி அலுவல் மொழியாக இந்தி திணிக்கப்பட்ட போதே நம்ம எதிர்த்தவர்கள் நம் தமிழர்கள். 400 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 400 பேருக்கு மேல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, தற்கொலை செய்து கொண்டாங்க, உயிர் நீத்தி கொண்டாங்க நம்மள. அந்த நிலையில நம்ம என்னன்னா, இந்த இந்திங்கிறது ஒரு கல்வி கொள்கையாக கட்டாயமாக தமிழர்களிடையே திணிக்கப்படக்கூடாது அப்படிங்கறத நம்ம இங்க சொல்ல வரோம். இன்னொரு மொழி போர் இங்க உருவாக இந்திய அரசு முழு காரணமாக ஆக போகுது. அதனால இப்ப நம்ம என்ன கோரிக்கை சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கல்விக் கொள்கையை முற்றிலுமாக நிராகரிக்கப்படணும். இந்த கல்வி கூடங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை, தமிழ்நாட்டு கல்வி கூடங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும். 1976ல கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது பொது பட்டியல், மாநில பட்டியல்னு இருக்கு. கல்வியை நம்ம மாநில பட்டியலுக்கு கீழே தான் வச்சிருந்தோம். ஆனா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 1970 காலகட்டத்துல அந்த கல்வியை மாநில பட்டியலில் இருந்து எடுத்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது பொது பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. இதுல என்னப்பா சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பிரச்சனை ஏற்படுதுன்னா, இந்த 2 அரசுகளுக்கு இடையுமே முரண்பாடு ஏற்படுதுன்னா, எந்த ஒன்றியம், அதாவது ஒன்றிய அரசு சொல்றதுதான் நடக்கும். அதுதான் அந்த மாநில அரசு பட்டியலில் இருந்து ஒன்றிய அரசு பட்டியலுக்கு கல்வி மாற்றப்பட்டதன் காரணம். அதனாலதான் இங்க நம்ம சொல்றது ஒண்ணுமே எடுபட மாட்டேங்குது. தமிழ்நாடு அரசு அப்படியே கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, கேட்டாலும் அது அவங்க பின்புறமா கூடிக்கிறாங்க. எதிர்த்து கேட்க திராவிட அரசுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு துணிவு இருக்கணும். வாய் வழியா சொல்லிட்டு பின்னாடி புறமா இந்தி எழுத்துக்களால மோடி அரசு வரவேற்கிறது, எல்லா கூத்தும் இங்கதான் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த பொது பட்டியலில் இருக்கிற கல்வி அப்படிங்கறத மாநில பட்டியலுக்கு மறுபடியும் கொண்டு வரணும். இதற்காக நம்ம போராடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த 343 அரசியலமைப்பு உறுப்பு பாத்தீங்கன்னா, இந்தி அலுவல் மொழியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் சொல்றாங்க. இதை நான் முற்றிலுமாக நீக்கப்படணும். அவரவர் தாய்மொழி அலுவல் மொழியாக, ஆட்சி மொழியாக, அர்ச்சனை மொழியாக, நீதி மொழியாக இருக்கணும். அதற்கான சட்டத்தை ஒன்றிய அரசு கேட்கணும், கொண்டு வரணும். நாங்க சொல்றத காது கொடுத்து கேட்டு கொண்டு வரணும். அரசமைப்பு சட்டத்துல 8வது அட்டவணையில பாத்தீங்கன்னா, தமிழ் உள்ளிட்ட 22 மொழிகள் இருக்கு. அதையே ஆட்சி மொழியா கொடுக்கணும். அந்த கல்விக் கொள்கையை முற்றிலுமாக நிறுத்தணும். யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது ஒன்றிய அரசு. இந்த கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்த நாங்க விடமாட்டோம் தமிழ் தேசிய பேரியக்கம் அப்படிங்கறத சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.